அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம்ங்கிறத பார்த்தா உங்களுக்கு ராசிக்கு 6ல் குரு இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான சனி செவ்வாயோட சேர்ந்து தன்னுடைய பகை கிரகங்களோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது. இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த மாதம் பிறக்குது. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 15 தேதி வரைக்குமே உங்களுக்கு எதிலும் ஒரு அவசரம், பதட்டம், திடீரென்று ஒரு செயலில் ஈடுபடுவது, எதிர்பாராத தகவல் ஏதாவது கிடைச்சி ஏதோ ஒரு அவசர காரியமாக அவசரமும் பரபரப்பு போன்றவை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட போதிலும் கூட எதுக்குமே அவசரப்படக்கூடாது, எதுக்கும் பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்பு உங்களை ஏதாவது ஒரு அவசரத்திலேயே பதட்டத்திலேயே ஏற்படுத்தி உங்களுக்கு வேறு ஏதாவது மனக்குழப்பத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒன்றுமே இல்லாத இந்த விஷயத்துக்கு போய் இப்படி அலட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இது ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே செயல்படுறார். அதன் காரணமாக மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் குழந்தை பிறப்பு போன்றவைகள் ஏற்படும். வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக சில புதிய மாறுதல்கள், புதிய இடமாற்றம் செய்கிறதுக்கான சூழல்கள் உண்டு. தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடக்கும். இந்த மாத பிற்பகுதியில் ஓரளவு நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட்டு, ஒரு லேத்து பற்றை, இது மாதிரியான தொழில்கள் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2, 8ல் ராகு கேதுக்கள் இருக்கிற காரணத்தினால் வீண் செலவுகள், குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் போன்றவை இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் எதையாவது மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் எதையும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள், தொல்லைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. மற்ற நிலையில் உங்களுடைய ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி 5, 10 வலுவாக இருக்குது உங்களுக்கு. 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சில சனி பார்வையின் காரணமாக தாய் தாப்பனுக்கு சில உடல்நிலை பாதிப்புகள், தொல்லைகள் வந்து சரியாகும். மற்ற நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த மாதத்தில் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால வெளிநாடு, வெளிமாநிலங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறதுக்கும் வெளிநாடுகள் போகிறதுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்குது. வெளிமாநிலத்தில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. புது ஆர்டர்கள், புது புது நண்பர்கள் அமையறதுக்கும், புது வாடிக்கையாளர்கள் அமையறதுக்கும் நல்ல காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 23, 24 ஆகிய 2 தேதிகளும் சந்திராஷ்டமம். எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டமம் கேதுவோடு சேர்வதால் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். நன்றி.